பேர் என்னம்மா? சாய்ஸ். உட்காரு ஜாய்ஸ். எதுக்கு இவ்ளோ சோகமா இருக்க? தைரியமா இரு. அன்னிலிருந்து அது அப்படிதான் ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு அழகா இருக்கு பொண்ணு. என்னம்மா நீங்க சொல்றீங்க? டார்ச்சர் பண்றாங்க மேடம். மனச நம்ம ஒரு டார்ச்சர் பண்றாங்க. இது வந்து ஒரு விஷயம் தம்பி, ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்ம கலரோ நம்ம உருவமோ வந்து நமக்கு டெஃபினிஷன் கிடையாது. ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நான் அதை பாக்குறதா இருந்தா கல்யாணம் அந்த பொண்ணை பார்த்த பிறகு ஒரு நிமிஷம் தம்பி, நீங்க சொல்லுங்கம்மா என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் அவங்க தான் பொண்ணு பார்க்க வந்தது. வந்த உடனே வந்து பொண்ணு பார்க்குற அன்றைக்கே வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து பேசினார். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன், அம்மா அப்பா என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் எனக்குன்னு சொன்னேன். திரும்பவும் அதே கேட்டேன், அந்த வார்த்தை கேட்டேன். இல்லை, நான் இது வரைக்கும் நான் எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அதுதான் நான் கேட்டேன், இனியும் அப்படி தான், எங்கள் அம்மா அப்பா சொல்கிறது தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணாங்க. அப்புறம் 3rd டேவோ 4th டேவோ நினைக்கிறேன், எனக்கு அவர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணார். நான் தான் வந்து அன்புன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணார். என்னோடய ஃபோட்டோ வந்து எங்கள் ரிலேட்டிவ் கேட்குறாங்க. அப்போது ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணேன். அதுலேருந்து எங்களுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் பண்ணி பேச ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. என்கேஜ்மெண்ட் நடுவில் முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். என்கேஜ்மெண்ட் முன்னாடி ஒரே ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் நிறைய வாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு அவர். நாங்களும் வெளியே போயிருக்கோம். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். இந்த என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் அவரோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட நல்லா பேசினார். நான் ஃபோன் பண்ண மாட்டேன், அவராக எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருப்பார். என்கேஜ்மெண்ட் பண்ண டெய்லி இது ஒரு ரொட்டீன் ஒர்க் ஆகிடுச்சு எனக்கு. நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தோடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். நான் அவ்வளோவா தூங்க கூட மாட்டேன், பேசிகிட்டே தான். அவர் கூப்பிடுவாரா, நீங்கள் கூப்பிடுவீங்களா? அவரும் கூப்பிடுவார், நானும் கூப்பிடுவேன். இதில் வந்து நான் தான் அவரை கூப்பிட்டேன்னு அப்படின்னு சொன்னால் அது போய் என்னப்பா? இல்லை மேடம், பில் எடுத்து பாருங்க யார் அதிக வாட்டி பண்ணியிருக்காங்க. நீங்க பண்ணதே கிடையாதா? ரேர் மேடம். நான் எப்பயாவது ஏதோ இம்பார்ட்டண்டாக ஒர்க் பேசியிருப்பேன் ஒழிய நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா அடுத்த கால் வந்து என் தம்பிக்கு வரும், இல்லைன்னா எனக்கு வரும். ஜாய்ஸ் கிட்ட கூட ஜாய்ஸ் இல்லையா அத்தை அப்படின்னு எப்படி நம்புறது பாரு. கேளுங்க. அப்படி நடந்ததே இல்லையா தம்பி? ஃபோன் பண்றதே இல்லை நீங்க? ரொம்ப ரேர் மேடம். நான் அர்ஜென்ட்டா எதனா பேசணும், இம்பார்ட்டண்டா எதனா பேசணும். நிச்சயக்காரியம் ஃபுல்லா அவன் தான் பார்த்தான் மேடம். இவர் இல்ல முழுமையா நம்பலாம். நிச்சயக்காரியம் ஃபுல்லா இவன் தான் பார்த்தான். அதனால இவன் தான் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருந்தது. அவங்க வீட்ல என்னென்ன நடக்குதோ அப்டேட் எல்லாமே சொல்லிட்டே இருப்பாரு. வீட்டில் என்ன நடக்குது, எங்கள் அம்மா இப்படி பேசினாங்க, எங்கள் அப்பா இப்படி பேசினாரு, இன்னைக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு, எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன நடக்குதோ அதெல்லாம் எனக்கு சொல்லிட்டே இருப்பார். ஆமா, நீ கால் பண்ணி கேட்டவன் தான். காலையில் கிளம்பும் போதும் பஸ் ஏறும் போதும் காலையில் கால் பண்ணுவார். ஆஃபீஸ் போகிற வரைக்கும் பேசுவோம். அதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் விட்டு கிளம்பும் போதும் ஃபோன் பண்ணுவார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன மறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை
நல்லா பார்த்துக்கோ அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.